ஒரு ஃப்ளைட்டில் எப்படி லக்கேஜ் ஏற்றுறாங்க அங்கே பாருங்கள், அது தெரிஞ்சுங்களா? லக்கேஜ் பேக் சைடு ஏற்றுறாங்க பாருங்கள், டவுனில். இதுதான் நம்ம எடுத்து போகிற லக்கேஜ் எல்லாம் ஏற்றுற பிளேஸ். அதுதான் லக்கேஜ். அந்த கன்வேர் மாரி ஒன்று போடுறோங்களா, இந்த லூப். இது எல்லாம் எக்ஸ்ட்ராலாக எடுத்தாந்து அந்த ஃப்ளைட்டோட பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாம் லக்கேஜ் ஏற்றுறது. ப்ளஸ் இதை பாருங்கள், இது எக்ஸ்டர்னலாக இது உள்ள பேசஞ்சர்லாம் போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? பேசஞ்சர்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு அலர்ட் பண்ண சீட்டில் போயிட்டு உட்காருவாங்க. பேக் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது எக்ஸ்டர்னலாக, ஏன்னா ஃப்ளைட் ஹைட்டாக இருக்கும், அதனால் ஏற முடியாது. அதனால் எப்போவுமே எக்ஸ்டர்னலாக இதில் ஒரு வேக்கம் மாதிரி கட் பண்ணி ஒரு குடோன் மாதிரி உள்ளேருந்து வரும். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வரும், இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரும். மேக்ஸும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரும். சாரி, செகண்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரும். கரெக்டாக கனெக்டிவிட்டிக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டு டோர் இருக்குல்ல, அதில் ஃபிக்ஸ் ஆகும். வேக்கம் ட்ரீட்மெண்ட் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து எல்லாமே உள்ளே போவாங்க. இந்த பேக் சைடே இருப்பாங்க. அந்த அங்கே ஒரு குடோன் மாதிரி இருக்குல்ல, இந்த பேக் சைடே ஏறலாம். ஸோ இதுதான் ஃப்ளைட்டில் நம்ம லக்கேஜ் ஏற்றுறதும் பேசஞ்சர் உள்ளே என்ட்ரு ஆகிறதும் இருக்கிற ஒரு வீடியோ உங்களுக்காக தான். இது ஃப்ளைட் ஜேர்னி போகாதுங்க, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கே நிறைய ஃப்ளைட் வருது போகுது. பட் எல்லாமே மக்கள் எல்லாமே ஒரு ட்ராவலிங் பண்ணின்னு தான் இருக்காங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு தெரியாது. எதனால் ட்ராவல் பண்ணுறாங்க இப்படி ஒன்றுமே புரியல. பட் ஆனால் மும்பை டு சென்னை நீங்கள் உங்கள் ட்ராவலை கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா செக்ரிகேட் பண்ணுங்கள். எந்த டைம் போக போகிறோம், எந்த டேட் போக போகிறோன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பிஃபோராக பண்ணிட்டீங்கன்னா வெறும் 2500 2400 இந்த கேட்டகரி தான் ப்ரைஸ் வருது. பட் நாளைக்கு போக போகிறோம் சொல்லிட்டு ஒரு 3 நாள் பிஃபோராக பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது எந்த ஏர்லைன்ஸ் இருந்தாலும் ஏர்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ண தேவை. சாதா டெம்போ ட்ராவலரில் எப்படி இருக்கும் சீட்டு, அது போல் தான் உள்ளே இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு பறக்கும்போது வேக்கம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுவோம். பட் ஹாப்பி ஜேர்னி நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றப்ப நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்ல. விண்டோ சீட் கிடச்சிதுன்னா நீங்கள் பறக்கும்போது என்னென்ன கீழே இருக்க எல்லாமே அதெல்லாம் நல்லா பார்க்கலாம். சந்தோஷமான ஜேர்னி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எப்போனா ஒரு முறையாச்சு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருங்க, ஜாலியாக இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா மும்பை ஏர்போர்ட் இருக்குது. மும்பை ஏர்போர்ட் நாங்கள் இப்போ மும்பை ஏர்போர்ட் தான் இருக்கிறோம். சூப்பரான வீடியோ இது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கரெக்டாக A to Z எல்லாமே இல்லை கவர் ஆகிடும். சூப்பராக